முருகப்பெருமானின் கையில் இருக்கும் சேவல் கொடி வெறும் அடையாளம் மட்டுமல்ல, அதற்கு பின்னால் ஆழமான தத்துவங்களும் வீர வரலாறும் ஒளிந்துள்ளன. சேவற்கொடி சூரபத்மனின் மறு உருவம். முருகப்பெருமானுக்கும் சூரபத்மனுக்கும் இடையே நடந்த போரின் இறுதியில் சூரபத்மன் மாமரமாக உருமாறி நின்றான். முருகப்பெருமான் தனது வேலால் அந்த மரத்தை இரண்டாக பிளந்தார். அதில் ஒரு பாதி மயிலாகவும் மற்றொரு பாதி சேவலாகவும் மாறியது. மயிலை தனது வாகனமாகவும் சேவலை தனது வெற்றி கொடியாகவும் முருகன் ஏற்றுக்கொண்டார். இது ஒரு எதிரியை கூட அழித்து விடாமல் ஆட்கொண்டு நல்வழிப்படுத்துவதை குறிக்கிறது. சேவற்கொடி ஞானத்தின் விழிப்புணர்வு என்றும் கூறுவார்கள். சேவல் அதிகாலையில் கூவி சூரியனை வரவேற்கும் இயல்புடையது. ஆன்மீக ரீதியாக இது ஓம் எனும் பிரணவ மந்திரத்தை ஒலிப்பதாக கருதப்படுகிறது. அறியாமை என்னும் தூக்கத்தில் இருக்கும் மனிதர்களை ஞானம் எனும் விழிப்புணர்வுக்கு அழைப்பதன் அடையாளமே சேவல் கொடி. இருள் அஞ்ஞானம் விலகி ஒளி மெய்ஞானம் பிறப்பதையே சேவல் கூவுதல் குறிக்கிறது. சேவல் கொடியை நாத வடிவம் என்று அழைப்பார்கள். முருகனின் கையில் இருக்கும் வேல் சக்தியையும் மயில் பிந்துவையும் சேவல் நாதத்தையும் குறிப்பதாக பெரியோர்கள் கூறுவர். சேவல் கூவும்போது ஏற்படும் ஓசை பிரபஞ்சத்தின் முதல் ஒலியான நாதத்தை குறிக்கிறது. மயில் மற்றும் சேவல் இரண்டும் ஆணவம் மற்றும் கண்மத்தின் குறியீடுகள். சூரபத்மனின் ஆணவத்தை அடக்கி அதை தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்ததன் மூலம் இறைவன் நம்முள் இருக்கும் அகங்காரத்தை அடக்கி ஆழ்வான் என்பதை இது உணர்த்துகிறது. பண்டைய தமிழர்களின் போர் மரபில் வெற்றி கொடி என்பது மிக முக்கியமானது. முருகப்பெருமான் அசுரர்களை வென்று தர்மத்தை நிலைநாட்டிய வெற்றி சின்னமே இந்த சேவல் கொடி. அதனால்தான் முருகனை சேவற்கொடியோன் என்று சங்க இலக்கியங்கள் போற்றுகின்றன. சுருக்கமாக, சேவல் கொடி என்பது வெற்றியின் அடையாளம் மட்டுமல்ல, அது நம் உள்ளத்தில் இருக்கும் அறியாமை இருளை நீக்கி ஞான ஒளியை ஏற்றும் ஒரு தெய்வீக குறியீடு.